தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிகார மையமாக இருந்த தாவேக அரசு இப்பொழுது தடுமாற ஆரம்பித்திருக்கிறதா என்ற கேள்வி இப்பொழுது ஒவ்வொருவருடைய விவாத பொருளாக மாறியிருக்கிறது. திமுக, அதிமுக இரண்டு ஒரு மிகப்பெரிய அதிகார மையங்களை வேரோடு சாய்த்த இயக்கமாக பார்க்கப்பட்ட தாவேக இப்பொழுது அமித்ஷாவுக்கு உணவெடுத்து கொண்டு போகிற அளவுக்கு அவர்களோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. இது தாவேகாவினுடைய ஒரு பெரிய சரிவை காட்டுகிறது. திமுகவை சேர்ந்த உதயநிதி 3 கோப்புக்களை எப்பொழுது எந்த நேரத்தில் யாருடைய ஆலோசனைப்படி எந்த ஜோதிடர் குறித்து கொடுத்த கால அளவில் நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்று எடுங்கள் வேகமாக என்று விரட்டுகிற அளவிற்கு ஊழல் செய்தவர்களிடம் தெம்பும் திராணியும் வீரமும் காணப்படுகிறது. நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற தாவேக அரசு தடுமாறுகிறது. இப்பொழுது குற்றவாளி குற்றமற்றவரை போல நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் குற்றவாளியைப் போல ஒரு சூழல் நிலவுகிறது. இதற்கு காரணம் ரஜினி தமிழ்நாட்டு அரசியலில் ஆளுநராக பதவி அமரப்போகிறாரா? பாஜக இதை அனுமதிக்கிறதா? திமுக லதா மூலம் ஆர்எஸ்எஸ்க்கு அழுத்தம் கொடுத்து ஆர்எஸ்எஸ்னுடைய செல்ல பிள்ளையாக ஒய்ஜிபி குடும்பம் இப்பொழுது ரஜினியை ஆளுநராக அமர வைக்கப் போகிறார்களா? இப்படி ஒரு சந்தேகம் தாவேக பக்கம் எழுந்திருக்கிறது. தாவேகாவை பொறுத்தவரை 5 ஆண்டு கால ஆட்சி என்பது தடுமாறாமல் நடக்குமா அல்லது இதில் ஏதாவது தடுமாற்றம் ஏற்படுமா? முதலமைச்சரே ஆக முடியாத ரஜினி முதலமைச்சரை கட்டுப்படுத்துகிற ஆளுநராக வந்து விடுவாரா? இப்படியெல்லாம் தமிழக அரசியல் சூடு பிடிக்க ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிறந்த தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா ஆளுநராக இருந்தார். சிறிது காலம் பாண்டிச்சேரி பொறுப்பு ஆளுநராகவும் இருந்தார். அதே போன்று இப்பொழுது பாண்டிச்சேரி ஆளுநராக ரஜினியை போட்டு துணைநிலை ஆளுநராக தமிழ்நாட்டை கட்டுப்படுத்துவதா அல்லது கேரளா ஆளுநராக அவரை அமர வைத்து தமிழ்நாட்டை கட்டுப்படுத்துவதா என்கின்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது. இப்படி கேள்வி எழுந்தால் ரஜினியை திமுக தான் பின்னாடி இருந்து இயக்கும். பாஜக இயக்குவதை விட திமுக மிக எளிதாக லதாவை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். லதாவை பொறுத்தவரை ஒரு 100 கோடி 200 கோடி இப்படி கோடிகளை கொட்டி கொடுத்தால் அவர் எந்த நிலைக்கும் செல்வார். திரைப்பட கம்பெனிகளிடம் திரைப்பட தயாரிப்பாளர்களிடம் இவரே தொலைபேசி செய்து என்னுடைய கணவனுடைய கால் சீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு 50% லாபத்தில் பங்கு கொடுங்கள், அவர் உங்களுக்கு 3 மாத காலம் கால் சீட் தந்து விடுவார். இப்படி ஒவ்வொரு சினிமா கம்பெனிக்கும் ஃபோனை போட்டு பேசுகிற நபர் தான் லதா ரஜினிகாந்த். ரஜினிகாந்தை பொறுத்தவரை போதும், திரைப்படத்தில் ஓய்வு எடுக்கிறேன், இமயமலைக்கு செல்லுகிறேன், ரிஷிகேஷ் செல்லுகிறேன், காசிக்கு செல்லுகிறேன், இப்படியான மனநிலைக்கு வந்து ஓய்வெடுக்க விரும்புகிறார். ஆனால் லதா
இனி ரஜினியை எவ்வளவு தூரம் இந்த திரைப்பட கோடிகளை குவிக்க முடியுமோ, ஒரு கதாநாயகன், 2 கதாநாயகன், ஆந்திராவை சேர்ந்தவர், கேரளாவை சேர்ந்தவர், இப்படி பல பேரை, பல கதாநாயகர்களோடு ரஜினியை களமிறக்கி கோடிகளை குவித்து கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழல்தான் இப்பொழுது ரஜினிக்கு புது பட வாய்ப்பு, புது ஆளுநர் வாய்ப்பு. ஆளுநர் வாய்ப்பு லதாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஸ்டாலினுக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரே நேர்கோட்டில் ஒரே புள்ளி இணைக்கிறது. ரஜினிக்கு தனக்கு கீழ் இருந்த சிஷியன் வந்துவிட்டார், முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்துவிட்டார். அதே போல மிகப்பெரிய கட்டுமானம், கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், மாநில, இப்படி எந்த அமைப்பும் இல்லாமல் முதலமைச்சர் நாற்காலி. இது திமுக கட்டமைப்பே சிதைந்து போய் கிடக்கு, அதிமுக அழிந்து போய் கிடக்கு. ஆக இந்த அரசியலில் எப்படியாவது விஜயை கட்டுப்படுத்த வேண்டும். விஜயை புகார் கூறி விஜய் மீது, தாவேக ஆட்சி மீது சாக்கடையை ஊற்றி எப்படியாவது இந்த இடத்தை மீண்டும் எப்படியாவது தக்க வைக்க வேண்டும். இதுதான் திமுகவினுடைய அடங்க மறு அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி. இது விசிகாவுக்கு பொருந்துதோ இல்லையோ, திமுகவுக்குத்தான் இப்பொழுது அது பொருந்துகிறது. இப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை வருகிற ஆட்சி காலத்துக்குள் அடைய முடியவில்லை என்றால் திமுக அழிவதை யாராலும் தடுக்க முடியாது. காங்கிரஸை போல திமுக ஆகிவிடும். ஆகையால் ஏதாவது ஒன்றை செய்து எப்படியாவது தாவேக ஆட்சிக்கு தினம் தினம் நித்திய கண்டம், பூரண ஆயுஸ், இப்படி ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருக்க வேண்டும். அது பாஜக வழியாகவோ அல்லது விசிக வழியாகவோ கம்யூனிஸ்டுகள் வழியாகவோ ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய தலையாய பிரச்சனை. அதில் இப்பொழுது ரஜினி பாஜகவினுடைய செல்லப்பிள்ளை. ரஜினி குடும்பம் ஒய்ஜிகே குடும்பம் பார்ப்பன குடும்பம். ஆகையால் இவர்கள் இதை செய்வதற்கு தயார் நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆகையால் விரைவில் இது நடக்கும். நாம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிற நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய சொத்து, எம்ஏ ராமசாமி செட்டியாருடைய சொத்து, மீனா குமாரராணி சொத்து, இதையெல்லாம் பிரீத்தி ரெட்டி, விஜயகுமார் ரெட்டி இவர்கள் கட்டுப்பாட்டில் மொத்த சொத்துக்களையும் எடுத்துக்கொள்வதற்கு ஒரு சதி சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது அந்த அறக்கட்டளை, எம்ஏஎம் அறக்கட்டளை, மீனா குமாரராணி அவர்கள் இருந்த இந்த அறக்கட்டளை அத்தனையும் அறக்கட்டளை உறுப்பினர்களாக நாட்டுக்கோட்டையைச் சேர்ந்த செட்டியார்களை எம்ஏஎம் குடும்பம் அதை போட்டிருந்தது. அதே போல் அந்த அறக்கட்டளைக்கு ட்ரஸ்டியின் மேனேஜிங் இயக்குனராக கருப்பையாவை போட்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது காவல்துறை அதிகாரத்தை வைத்து, ரெட்டியுடைய அதிகாரங்களை வைத்து, ஐயப்பனும் பிரித்தி ரெட்டியும், ஜிகே ரெட்டி, பிரதாப் ரெட்டியும், மருமகன் விஜயகுமார் ரெட்டி அத்தனை பேரும் ஐயப்பனை வைத்து கொண்டு ஒரு 500 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பங்களா, ஒரு ஏறக்குறைய வீடு, 500 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள வீடு, 40 கிரவுண்டு வீடு, ஒரு கிரவுண்டு 10 கோடி ரூபாய்க்கு போகும். இதை பிரித்தி ரெட்டி குடும்பம் காவல்துறை அதிகாரிகளை சட்டத்தை மீறி, ஜனநாயகத்தை மீறி இவர்களுடைய சொத்துக்களை, அதாவது 2000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அந்த பள்ளிக்கூடம், இதையெல்லாம் ஆக்கிரமிப்பதற்காக
தனசீலன் ஏசி, இன்ஸ்பெக்டர் ரமேஷ் கண்ணா, பிரசன்ன லட்சுமி இவர்கள் மூலம் அந்த பள்ளிக்கூட வளாகத்தில் வேலை செய்பவர்கள், அந்த வீட்டில் நீண்ட காலமாக பணியாளாக இருந்தவர்கள் அத்தனை பேரையும் சட்ட ரீதியாக மிரட்டுகிற வேலையை இந்த தனசீலன் ஏசி, ரமேஷ் கண்ணா இன்ஸ்பெக்டர், பிரசன்னா லட்சுமி எஸ்ஐ 3 பேரும் மேலதிகாரிகளின் உத்தரவுப்படி 3 கோடி முதல் 5 கோடி ரூபாய் வரை இவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது லஞ்சம். எப்படியாவது அங்கு வேலை பார்ப்பவர்களை விரட்டி விடுங்கள். அதே போல் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருப்பவர்களை விரட்டி இந்த 1000 கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரிப்பதற்காக பிரித்தி ரெட்டி குடும்பம் தொடர்ந்து முயற்சிக்கிறது. இந்த தனசீலன் ஏசி, இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இந்த கூட்டணி சட்டவிரோதமாக நீதிமன்ற உத்தரவுக்கு தாண்டி இவர்கள் ஐயப்பன் உட்பட அத்தனை பேரும் இந்த செட்டியார் அறக்கட்டளை சொத்துக்களை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்ற சூழலில் பழைய ஏஆர் லட்சுமணனுடைய மகன் அவரும் இதில் சுந்தரேசன் இவரும் இதில் முயற்சி செய்கிறார். இந்த குழுக்கள் சட்டவிரோத அந்த காவல்துறையை வைத்து எப்படியாவது கருப்பையாவை சிறையிலே அடைத்தால் மற்ற அத்தனை பேரும் நீங்கள் தப்பி ஓடி விடுவார்கள். ஆகையால் இவர்களை சிறையிலே போட்டு சட்டத்துக்கு புறம்பா இந்த சொத்துக்களை எடுத்து பிரித்தி ரெட்டி பிரதாப் ரெட்டி வசம் கொடுத்தால் சன்மானம் 5 கோடி ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். இந்த 5 கோடிக்கு ஆசைப்பட்டு சட்டத்தை கிழித்தெறிந்து ஜனநாயகத்தை கிழித்தெறிந்து இவர்கள் இந்த சொத்துக்களை வீடு, அந்த பள்ளிக்கூடம், பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலத்தை நாசம் செய்வதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள்.